கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. அங்கிருந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். விவரம் என்ன? விழா ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வெல்லும் தமிழ் பெண்கள் வெற்றி கொண்டாட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெறவுள்ள இந்த விழாவில் மகளிர் திட்டங்கள் மூலமாக பயனடைந்த தமிழ்நாடு முழுவதுமிலிருந்து ஏராளமான பெண்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க. பிரம்மாண்டமான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. குறிப்பாக மகளிருக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகின்றது. குறிப்பாக புதுமை பெண் திட்டம், கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மற்றும் விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகின்றது. குறிப்பாக திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமாக பல பெண்கள் தொழில் முனைவோராக உருவெடுத்திருக்காங்க. அதே போன்று மகளிர் சுய உதவி குழு மூலமாக பல்வேறு பெண்களுக்கு கடன் வழங்கும் திட்டத்தின் மூலமாக பெண்கள் தற்சார்பு உடையவர்களாக முன்னேறியுள்ளார்கள். பொருளாதார ரீதியில் பெண்கள் பல துறைகளில் வெற்றி அடைந்திருக்காங்க. அவர்கள் வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் அனைவருமே நேரு உள் விளையாட்டு அரங்குக்கு வந்துள்ளனர். இவர்கள் அனைவருமே மேடையில் வரவழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட உள்ளார்கள். குறிப்பாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் நிகழ்ச்சியின் மூலமாக கல்வியில் சிறந்தவர்களை பல்வேறு தரப்பினர் வந்து பாராட்டி அவர்களை கௌரவித்தது போல பெண்கள் பல துறையில் முன்னேறி இருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் தான் பெண் தொழில் முனைவோர்கள் அதிகமாக இருக்காங்க. அதே போன்று பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் ஒரு நிலையும் தமிழகத்தில் தான் உள்ளது. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பல கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதன் மூலமாக பலர் பயனடைந்திருக்காங்க. கலைஞரின் உரிமை தொகை மூலமாக மாதம் 1000 ரூபாய் பல இல்லத்தரசிகளுக்கு பயனடைந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் அவர்கள் தங்கள் வாழ்வில் பொருளாதார ரீதியாக எந்த அளவிற்கு பயனடைந்திருக்காங்க, அது அந்த குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு பயனடைந்துள்ளது, இந்த திட்டத்தின் வெற்றி கொண்டாட்டமாக இன்று நடைபெற உள்ளது. குறிப்பாக நேரு விளையாட்டு அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் 5000 பேர் அமரக்கூடிய வகையில் உள்ள நிலையில் தமிழகம் முழுவதுமிலிருந்து இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கக்கூடிய பெண்கள் இங்கு வந்து வருகை தந்திருக்காங்க. இந்த விழாவிற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு காவல்துறை முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அனைத்து வசதிகளுடன் கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் கலந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில் தொடங்க உள்ளது. ஹரிஹரன், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.